உங்களுடைய அனைவருக்கும் காலை வணக்கம். புதுக்கோட்டைன்னு ஒரு கிராமம். புதுக்கோட்டைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு பேரு துளசி. பிறந்தா நகராட்சி பள்ளியில் படிக்க வைக்க முடியாது. தனியார் பள்ளியில் படிக்க வைக்க முடியாது. நகராட்சி பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. நகராட்சி பள்ளியில் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அன்னன்னைக்கு வேலை செஞ்சு தான் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஓட்டு வீடு அப்படி இருந்தால் பாப்பா நல்லா படிக்கும். நல்லா படித்து 12ஆவதுல நல்லா அதிகமான மார்க் வந்துடுச்சு. வந்ததான் காலேஜில் போய் சேர்த்தாங்க. ஒரு காலேஜை முடிச்சுட்டு 2வது படிக்குது. படித்தா அதுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புரோகிராம் வச்சாங்க. அந்த புரோகிராமத்தில் வின் பண்ணிடுச்சு. அந்த துளசி வின் பண்ணிடுச்சு. வின் பண்ணால் எல்லாம் பார்க்குறாங்க நெட்டில். அமெரிக்காக்காரர் என்ன பண்ணாங்க, அடடா தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வின் பண்ணிக்குது, நம்ம நாட்டுக்கு இட்டு வந்தா அந்த பொருளாதாரத்தை காட்டலாம் சொல்லிட்டு அங்கேருந்து லெட்டர் போடுறாங்க. துளசி நீ எங்கள் அமெரிக்காவுக்கு வாமான்னு லெட்டர் போடுறாங்க. ஆனால் வரத்து போகிறது பூரா செலவு தாமான்றாங்க. சொல்கிறாங்களா? இந்த பாப்பா வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுது. அப்பா அம்மாட்ட சொன்னால் என்ன பண்ண முடியும்? போகிறதுக்கு வரத்துக்கு 1,20,000 ஆகும் அமெரிக்கா போய் வரத்துக்கு. ஆனால் 1,20,000 இவங்ககிட்ட இல்லை. எங்கே கேட்டாலும் கடனை தர மாட்டாங்க. அண்ணாடும் போய் வேலை செய்வங்க எப்படி அந்த கடத்தை அடைக்க முடியும்? எப்படியம்மா போக முடியாதம்மா? இல்லைப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியும் போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலப்பான்னாங்க. ஏம்மா கடவுளை உன்னை படிக்க வச்சுட்டாங்க. நல்லா தமிழ்நாட்டில் நல்லா இந்தியா லெவலில் நல்லா ஒரு பேர் எடுத்துட்டேன், அதுவே போதுமா. நீ அமெரிக்கா எப்படிமா உன்னால் போக முடியும்? 1,20,000 நம்மக்கிட்ட எங்கம்மா இருக்குது? நம்ம வீட்டு ஓட்டு வீடு தாம்மா இருக்குது. இந்த வீடு வித்தாதாம்மா அந்த 1,20,000 போகும். ஆனால் வீட்டை வித்துட்டா நம்ம எங்கம்மா தங்க முடியும்? நம்மளுக்கு யாரு உதவி பண்ணுவாங்க? நம்ம சொந்த பந்தமும் உதவி பண்ணாது, யாருமே உதவி பண்ணாது. நம்ம என்னம்மா பண்ண முடியுச்சு? இந்த துளசி என்ன பண்ணிச்சு, நெட்டில் போட்டு விட்டுருச்சு. ஆனால் நான் படித்து வின் பண்ணிட்டேன், இந்தியா லெவலில் வின் பண்ணிட்டேன். ஆனால் என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க, என்னால் போக முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணா உங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் இருப்பேன், உங்கள் வீட்டு ஒரு பொண்ணாக நான் இருப்பேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு இந்த நெட்டில் போட்டு விட்டுருச்சு. நெட்டில் போட்டு விட்டா அட்டாடா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு வின் பண்ணி இந்தியா லெவலில் ஒரு வின் பண்ணி இதுன்னு சொல்லிட்டு அவன் கையில் 1000 2000 500 இதுமாரி போட்டு 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 அனுப்புனாங்க. 1,20,000க்கு 1,45,000 வந்துருச்சு. வந்து அப்பா அம்மாட்ட சொல்லிச்சு, அப்பா ரொம்ப சந்தோஷமா, ஊரெல்லாம் சாமி, ஊர் மக்கள்லாம் நம்மளுக்கு ஒரு குல தெய்வமான்றாங்க அப்பா அம்மா. ஆமாம்மா நம்மளால முடியாது, இந்தியா லெவலில் ஊர் மக்களுக்கு நம்ம குல சாமியா நம்ம நினைக்கணும்பா சொல்லிட்டு வந்துருச்சு. இது அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நாளைக்கு அமெரிக்கா போகணும். இன்னைக்கு பெரிய மில்லு அதிபர் என்ன பண்ணுறாரு, அந்த நெட்டில் பார்த்தாரு. நெட்டில் பார்த்ததான் அட்டாட்டா ஒரு கண்மணி ஒரு துளசின்ற ஒரு பொண்ணு நம்ம இந்தியா லெவலில் வின் பண்ணிக்குது, அந்த மொத்த செலவும் நம்ம போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துன்னு ரூபாய் எடுத்துன்னு வராரு. வந்தா உட்கார வைத்து 2 சேர் கூட இல்லை. என்ன பண்ண முடியும்? ஏழை குடும்பம் என்ன பண்ண முடியும்? அப்படியே வந்தா அந்த ஓட்டு வீட்டில் ஒரு திண்ணை மேலே இருக்கும். காரில் வந்து இறங்கினாங்க. வந்து இறங்கினதும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்பு கொடுத்துட்டு போய் அந்த திண்ணையில் சுத்தம் பண்ணி ஒரு பாய் எடுத்து போட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதும் வாங்கம்மா உனக்கு உதவி பண்ணுறதுக்குமா வந்துக்கிறேன்னாங்க. அப்புறம் அந்த நிறுவரை கேட்குறாங்க இந்த துளசின்ற பாப்பா கிட்ட, நீ இந்த அளவுக்கு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து நீ எப்படிமா நீ இந்த அளவுக்கு வளர்ந்து இந்தியா லெவலில் நீ வின் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அது சொல்லிச்சு அந்த பாப்பா,
ஐயா, நான் பிறந்தது ஏழை குடும்பம். எங்க அப்பா வேலை செய்யும் போது, எங்க அம்மா வேலை செய்யும் போது அந்த இடத்துல போய் நான் பார்ப்பேன். பார்த்ததும் இந்த வெயிலையும் கொற்ற மயிலையும் அவங்க வயசு விட்டு அந்த கண்ணீர் வடிக்கிறது என் மனசு நான் கண்ணீரா மாறிட்டேன் ஐயா. அதால நம்ம அப்பா அம்மா மூச்சு போறதுக்குள்ளேயே நம்ம நல்லா திறமையா படிச்சு ஒரு வேலை வாங்கி அப்பா அம்மாவுக்கு கண்கலங்காத பார்த்துக்கணும்னு தான் நான் இரவும் பகலும் படிச்சு மார்க்கிலே அதிகமா வின் பண்ணேன். இந்த போட்டியிலே வின் பண்ணிட்டேன். என்னுடைய அப்பா அம்மாவுடைய சாதனை தான் இந்த நிகழ்ச்சி வந்துச்சு. இந்த வருமா துளசி, நீ அமெரிக்கா போறதுக்கு வரத்துக்கு பூரா நாங்களே மொத்த பணமும் நாங்களே தரோம், நீ போமா. இல்லை ஐயா, ஊர் மக்கள் இந்தியா அளவில் 1000, 2000, 5000, 10,000 இந்த மாரி கொடுத்து 1,20,000 வந்துருச்சு. எனக்கு போதும் அளவில் வந்துருச்சு. ஆனா எனக்கு வேணாம் ஐயா, எனக்கு சந்தோஷம். இந்த அளவுக்கு நீங்க சொல்றேன் பத்தியா, எனக்கு இதே எனக்கு சந்தோஷம் சொல்றாங்க. இல்லம்மா, ஓட்டி வீடாகுது, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வயசானவங்களா இருக்கிறாங்க, இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு கொஞ்சம் உதவி பண்ணுமான. இல்லை, அது வாங்கினா இத்தனை பேர் மக்கள் எனக்கு கொடுத்தாங்க பத்தியா, அது ஒரு துரோகம் மாரி ஆயிடும், அந்த கிணவு பழிக்காது, எனக்கு வானா ஐயா. என்னம்மா கொடுக்கறத போய் வானான்னு சொல்றிய, இந்த உலகத்துல கூடமா திமிரி இருப்பாங்க ஒரு பிள்ளைங்க. வேற எதனா கூட சொல்ல முடியுமாப்பா? நான் ஐயா, உங்களுக்கு நாங்க மட்டும்தான் கொலசாமின்னு நினைப்போம் பணம் கொடுத்தனா. நான் ஒன்று சொல்றேன், உங்களால கேட்க முடியுமா ஐயா? சொல்லுமா, எது வந்தாலும் நீ சொல்லுமா. நாங்க ஐயா, எங்க ஊர்ல 126 வீடு. அந்த 126 வீட்டுல கல்பறி இல்லையா. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? 5 மணிக்கு ஏஞ்சா அம்மா மாரு அக்கா தங்கச்சி வீதியில போய் எங்கன்னா ஒரு ஓரமா தான் உட்காருவோம். ஆம்பளைங்க எங்கன்னா காட்டு பகுதியும் மலை பகுதியும் அந்த இடத்துல போடுவாங்க. எங்க ஊர்ல 126 வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் 126 வீட்டுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுக்க முடியுமா ஐயா? நீ கட்டி கொடுத்தனா எங்க ஊர் மக்கள் அனைவருமே உங்களை சாமியா கும்பிடுவோம். அந்த ஒரு உதவி பண்ண முடியுமா ஐயா? இந்த பாப்பா கையெடுத்து கும்பிடுச்சு, அப்படியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த 126 குடும்பத்துக்கும் எல்லா குடும்பத்துக்கும் பாத்ரூம் கட்டி விட்டாங்க. அந்த துளசியுடைய பெருமை பத்தியா எவ்வளவு நம்மளுக்கு இல்லாட்டாலும் நம்ம ஊர் மக்களுக்காக வாயணும்னு அந்த துளசி எந்த அளவுக்கு ஒரு பெருமைப்பட்டு அந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு பாத்ரூம் வந்தது. நான் கூட சொல்றேன் பாரு, எங்க ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணக்கந்தல் மதுரா இந்திரா நகர் எங்க கிராமம். எனக்கு 2 பொண்ணு 2 பையன். ஃபர்ஸ்ட் சரிதா, 2வது முருகன், 3வது ஐயப்பன், 4வது துளசி. இதே துளசி பேரு தான் வருது, துளசி. 4 பேரு. ஆனா எங்க வீடு கூரை வீடு தான். எனக்கு திருமணமாகி நாங்க கொஞ்சம் ஒட்டு வீடு கொஞ்சோண்டு ஒரு மீடியமா கட்டணும், கட்டி வச்சுக்கிறோம். ஆனா பாத்ரூம் கட்டுற மாரி சூழ்நிலை இல்லை. பாத்ரூம் கட்டவே இல்லை. பொண்ணு கல்யாணம் பண்ணா பாத்ரூம் கட்டல, பையனு கல்யாணம் பண்ணா பாத்ரூம் கட்டல. அப்ப எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் வரிச்சா இருந்துச்சு பாரு. ஆனா எங்க பையன் தலையெடுத்து, முருகன் அவன் தலையெடுத்து, அப்ப கூட கவர்மெண்ட் தான் கட்டுச்சு. கண்ணக்கந்தல் அதிமுக செயலாளர்னு லோகநாதன் செயலாளர், அவரு என் பையனும் அவரும் கொஞ்சம் நண்பர். அவர் என்ன பண்ணாரு, சித்தப்பா எங்க வீட்டுக்கு பாத்ரூம் இல்லை சித்தப்பாரு. சரின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு கட்டி கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கும் பாத்ரூம் தான். ஆனா பாத்ரூம் கட்டின பார்த்து தான் தெரியுது எப்படிதான் வாழ்ந்தாங்க மக்கள். ஆனா எங்க ஊர்ல கரண்ட் கூட மின்சாரம் கூட இல்லை. அப்படியா இன்னைக்கு மின்சாரம் இருக்குது, பஸ் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? ஒரு பாத்ரூம் இல்லாத வகுத்து வச்சுன்னா ஒரே ஓட்டம் கொள்ளைக்கு தான் ஓடும். ஆனா நம்ம கொள்ளைக்கு போகலாம். தாய்மார்கள் எப்படி போவாங்க, தங்கச்சி எப்படி போவாங்க, அக்காமார்கள் எப்படி போவாங்க? இன்னைக்கு அனைவரும் வீட்டிலே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஆனா இந்த துளசி மனசு வச்சு கடவுள் புண்ணியத்துல எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் ஆயிடுச்சு. அதுவும் போய் வெளிநாட்டுல போய் பாறையில போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப பெருமை பண்ணாங்க. அதுக்கு ஒரு அவார்டே கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் மாணவர் செல்வங்களே, நீங்களும் படிச்சு நம்ம மின்னுக்கு வரணும், படிப்படியா வரணும் என்று நல்லா படிங்க.
நானும் என்எஸ்எஸ் ஸ்கூல்ல தாங்கிறேன். எங்க ஸ்கூல் பசங்க கூட கென்னு எல்கேஜி யூகேஜி பசங்க கூட போய் போட்டார் கேட்டுப்பாரு. அப்படியே அம்மா ஒரு திறமையா பேசுவாங்க. என் பேர் சென்னசாமி. நன்றி, வணக்கம், பாய்.